சோர்ல இருந்து பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ ஃபுட் வெரைட்டிஸ் வந்தாலும் ஒரு வருஷம் முடியும் பொழுது அந்த வருஷத்துல அதிகமா ஆன்லைன்ல ஆர்டர் செய்யப்பட்ட உணவு எது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் பிரியாணி தான். கான்டினென்ட்ல இருந்து லோக்கல் வரைக்கும் எத்தனையோ ஃபுட் ஐட்டம்ஸ் வந்தாலும் பிரியாணிக்கு என்னைக்குமே மவுசு குறையவே குறையாது. எப்பயுமே அது டாப் ஃபுட்டா தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வணக்கம் நேயர்களே, நான் பிரியா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த் டாக்ஸ் சேனல். பிரியாணி ஏன் எப்பயுமே டாப் ஃபுட்டா இருக்கு, அதுக்கு ஏன் மவுசு குறையறதுல அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா அதுக்கு ஒரு 5 ரீசன் இருக்குங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் பிரியாணியுடைய வரலாறு. நீங்க அந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரியாணியுடைய ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சமீப காலமா உலக செய்திகள்ல அடிக்கடி அடிபடுற பெயர் ஈரான். இது அந்த காலத்துல பாரசீகம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிருந்தாங்க. பாரசீகத்துல அதிகம் விளையக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குங்குமப்பூ தான். இந்த குங்குமப்பூவை வியாபாரம் செய்யறதுக்காக பக்கத்து நாடுகளுக்கு பாரசீக வியாபாரிகள் ஒட்டகத்துல, அதாவது பாலைவனத்துல பல நாட்கள் பயணம் செஞ்சு பக்கத்து நாட்டுக்கு போய் வியாபாரம் செய்வாங்க. அப்படி அவங்க பல நாட்கள் டிராவல் பண்ணும்போது அவங்க சாப்பிடணும் இல்லையா? சோ அதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடறதுக்கு தேவையான அரிசி, மசாலா பொருட்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களாம். இந்த அரிசி, மசாலா பொருட்கள் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அந்த பாத்திரத்தை ஒரு இறுக்கமான துணியை கட்டி பாலைவனத்துடைய கொதிக்கிற மணல்ல வச்சிருவாங்க. கொதிக்கிற மணல்ல வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒட்டகத்தோட நிழல்ல ஓய்வெடுப்பாங்க. ஸோ இந்த டைம்ல அந்த பாலைவன மணல் பயங்கரமா கொதிக்கும் இல்லையா? அந்த சூட்டுல இந்த சாதம், அதாவது அரிசி, தண்ணி, மசாலா இதெல்லாம் கலந்து ஒரு சாதமா உருவாகிடும். இதை தான் அவங்க சாப்பிட்டாங்க. இந்த மாதிரி வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாம போருக்கு போகும்போதும் பாரசீக மக்கள் இந்த உணவு முறையை தான் சமைச்சு சாப்பிட்டாங்க. இதுதான் பின்னாட்கள்ல பிரியாணியா உருவெடுத்துச்சு. காலப்போக்கில் அவங்க வேட்டைக்கு போகும்போது அங்க விலங்குகள்லாம் வேட்டையாடுவாங்க இல்லையா? சோ அந்த விலங்குகள் இறைச்சியையும் இந்த சுடுதண்ணி, சாதம், மசாலா பொருட்கள் இருக்கு இல்லையா? சோ அதுல இந்த இறைச்சியையும் கலந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுதான் பிரியாணியுடைய சுவை. சோ காலப்போக்கில் என்ன ஆச்சு, மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாம வாசனை பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த பிரியாணிக்கு தேவையான வாசனை பொருட்கள்லாம் என்ன சொல்லுவோம், மெயினா பட்டை, லவங்கம்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ இந்த மாதிரியான வாசனை பொருட்கள் அங்க பாரசீகத்துல அதிகமா விளைஞ்சுது. இதையும் என்ன பண்ணாங்க, இந்த மசாலா பொருட்கள், சுடுதண்ணி, சாதம் இது கூட சேர்ந்து வாசனை பொருட்களையும் கலந்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு சுவை பாரசீக மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சதுனால பிரியாணிய தங்களுடைய பாரம்பரிய உணவா கொண்டாட ஆரம்பிச்சாங்க. பாரசீகர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நாடுகள் மட்டும் இல்லாம அவங்க போர் மூலமா நிறைய நாடுகளை கைப்பற்றினாங்க. இந்த நாடுகளுக்கும் பிரியாணியுடைய சுவை அப்படிங்கிறது பரவ ஆரம்பிச்சது. குறிப்பா ஹைதராபாத் நிஜாம்களுக்கும் லக்னோ நவாப்களுக்கும் இந்த பிரியாணியுடைய சுவை அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. இப்படிதான் இந்தியாவுக்குள்ளேயும் பிரியாணி அப்படிங்கிறது ஒரு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு உணவா மாறுச்சு. இதுதாங்க பிரியாணியோடைய ஷார்ட் அண்ட் ஸ்பைசி வரலாறு அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ பிரியாணி ஏன் மக்களுக்கு பிடிச்ச உணவா இருக்கு அப்படின்னு ஒரு டாப் 5 ரீசன் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் ரீசன் சொல்றதுக்கு முன்னாடி 5வது ஒரு ரீசன் இருக்குங்க. அந்த ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அட ஆமால அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யோசிப்பீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரியாணியோடைய மனம். நம்ம பிரியாணியோடைய ஹிஸ்டரியிலேயே பார்த்துருந்தோம். பிரியாணிக்கு மசாலா பொருட்கள் மட்டும் இல்லாம வாசனை பொருட்களையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. பிரியாணி அப்படின்னாலே அந்த பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, பட்டை, லவங்கம், சோம்பு, கிராம்பு இதெல்லாம் இல்லாம பிரியாணியை நம்மளால யோசிச்சு பார்க்கவே முடியாது இல்லையா? எந்த ஒரு ஃபுட் நம்ம சாப்பிடணும் அப்படின்னாலே நமக்கு டெம்ட் ஆகுற விஷயம் என்னது, ஒரு ஃபுட்டோட ஸ்மெல்லு தான். அதுல பிரியாணில ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இதுதான் பிரியாணி பலரையும் இருக்க ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்களுக்கும் அப்படிதானா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. 2வது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஃபுட். என்னது கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்றீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதாவது பிரியாணி அப்படின்னு நம்ம செய்யணும்னா ஒன்னா அது நான்வெஜ் போடுவோம், இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் சேர்ப்போம். ஸோ சாதம், இந்த மாதிரி நான்வெஜ், வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான கார்ப்ஸ், புரோட்டீன், வெஜிடபிள்ஸ்ல இருக்க சத்து அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஆர் லெஸ் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபில்டான ஒரு ஃபீலிங் தான் கொடுக்கும். அதுக்காக அதை கம்ப்ளீட் ஃபுட்னு சொல்லியாச்சு. நம்ம பிரியாணியை ரெகுலரா சாப்பிடலாமா, டெய்லியும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது.
அக்கேஷனலா சாப்பிடுறது அப்படிங்கிறது ஓகே அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. டெய்லியும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டா நோ நோ நோ. ஸோ 3வது ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்த்ததும் ஈர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்தியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா காரசாரமான, எண்ணெய் அதிகமான, சுவையான, நறுமணம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னாலே டக்குன்னு வந்து பிடிச்சிடும். சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவாங்க. நான் சொன்ன இந்த விதமான டேஸ்ட் எல்லாமே வந்து பிரியாணியில இருக்கு அப்படிங்கிறதால, பிரியாணி அப்படிங்கிறது பலருடைய ஃபேவரட்டான ஃபுட்டா இருக்கு. 4th ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரியாணி அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு பார்ட்டிக்கு போங்க, ஃபங்க்ஷனுக்கு போங்க, அங்க பிரியாணி இல்லாத ஒரு விருந்து அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்சம் வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணியாச்சும் வைப்பாங்க. என்னதான் தலவாழ இழ போட்டு பல வகையான உணவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிட்றவங்க தான் இங்க நிறைய பேரு. அதனால நம்மளோட லைஃப்ல இருந்து பிரியாணி அப்படிங்கிறது பிரிக்க முடியாத ஒரு எமோஷனா இருக்கு அப்படிங்கிறதும் பிரியாணி பல பேருடைய ஃபேவரட் ஃபுட்டா இருக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஸோ 5th ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஈஸிலி அஃபோர்டபுள். நீங்க பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பகல் 12 மணிக்கு போனாலும் சரி, இல்ல விடிகால 4 மணிக்கு எந்திரிச்சு போய் பார்த்தாலும் சரி, உங்களுக்கு ஈஸியா பிரியாணி அப்படிங்கிறது பல இடங்கள்ல அவைலபிளா இருக்கும். அதுவும் இல்லாம அவைலபிளா இருக்கிறது மட்டும் இல்லாம நமக்கு அஃபோர்டபுளாவும் இருக்கும். அது நம்ம சாப்பிட்டு முடிச்சதும் அந்த பசி நேரத்துக்கு வந்து நமக்கு அந்த ஒரு ஹாப்பி ஹார்மோன் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும். இதுவும் இல்லாம கொஞ்சமா நம்ம வாங்கி சாப்பிட்டாலுமே நமக்கு ஒரு ஃபில்டான ஒரு ஃபீலிங் கிடைக்கும். நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க, எனக்கு வந்து பிரியாணி சாப்பிட்டா வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றவங்கள நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ற ஒரு ஃபுட்டா வந்து பிரியாணி இருக்கு அப்படிங்கிறதால பலருக்கும் ஃபேவரட்டான ஃபுட்டா இருக்கு. அதுக்காக நம்ம ஸ்ட்ரெஸ் இருக்கும் போதெல்லாம் வந்து பிரியாணி உள்ள தள்ளிட்டே இருந்தோம்னா நமக்கு வெயிட் வந்து கெயின் ஆகும், அது வேற விஷயம். பட் அக்கேஷனலா, எகெயின் நான் ரிப்பீட் பண்றேன், அக்கேஷனலா வந்து ஒரு செலிப்ரேஷனுக்காகவோ இல்ல பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் ஆகும் அப்படின்னு நம்ம நினைச்சாலோ பிரியாணியை சாப்பிடலாம், தப்பில்லை. பட் இது ஆஃப்னா அடிக்கடி போகும்போது தான் பிரச்சனைகள் வருது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பிரியாணி அப்படிங்கிறது ஏன் டாப் ஃபுட்டா இருக்கு, அது என்னைக்குமே மவுசு குறையறதுல அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ரீசன்ஸ். இதை தாண்டி உங்களுக்கு பிரியாணி ஏன் என்னைக்குமே பிடிச்சதான உணவா இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல மறக்காம எங்க கூட ஷேர் பண்ணுங்க.